அதை கண்டு பிடிக்க மனமேருக்கா முப்பாட்டை சொன்ன கதை 3 தலைமுறை கேட்ட கதை முந்தானேத்திக்கு வந்த கதை முச்சூடும் சொல்லுவேன் கேட்டுக்கோங்க நான் முச்சூடும் சொல்லுவேன் கேட்டுக்கோங்க. கதையை நான் முழுசா சொல்ல போறதில்லை. இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா கதையில எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குன்னு. ஒரே ஒரு கதை, இந்த கதையை கூட ஃபுல்லா நான் சொல்ல போறதில்லை. இந்த கதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு ஈக்கு தன்னோட பேரு மறந்து போயிடும். பேர் தெரியாம எப்படி இருக்கிறது அப்படின்னுட்டு ஈ ஒத்தொத்தக்கிட்டயா போய் கேட்கும். முதல்ல கண்ணுக்குட்டி கிட்ட கேட்கும். கண்ணுக்குட்டி எனக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தான் தெரியும் சொல்லும். பசுமாட்டு கிட்ட போகும், இடையன்கிட்ட போகும். இப்படியே ஒத்தொத்தரா கேட்டு கேட்டு ஒரு 14 பேரை கேட்டதுக்கு அப்புறமா குதிரை கிட்ட போய் கேட்கும். குதிரை உடனே அட பேரை கூடவா மறந்துடுவேன் அப்படி சிரிச்ச உடனே இந்த ஈ அட ஆமா ஈதான் என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போகுது. இப்ப இந்த கதையை இப்ப நான் 1/2 நிமிஷத்துல சொல்லிட்டேன். ஆனா சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்னா ஒத்துரட்டியா போய் கேட்கிறப்ப கொழு கொழு கன்றே கன்றின் தாயே மாடு மேய்க்கும் இடையா இடையன் கை கோலே கோல் வளர்ந்த கொடிமரமே கொடிமரத்து கொக்கே கொக்கு வாழும் குளமே குளத்தில் இருக்கும் மீனே மீன் பிடிக்கும் வலையே வலையன் கை சட்டியே சட்டி செய்யும் குயவா குயவன் கை மண்ணே மண்ணில் வளர்ந்த புல்லே புல்லை தின்னும் குதிரையே என் பேர் என்ன? இது ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அது போய் கேட்கிறப்போ இதை ரிப்பீட் பண்ணணும். பசங்களும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணணும். இந்த கதையில என்ன அழகு அப்படின்னா, 1 அந்த பேச்சு வர அந்த மழலை மாறுற அந்த வயசு இருக்கு பாருங்க. அப்ப அந்த குழந்தையால இந்த கொழு கொழு கன்றையில இருந்து புல்லை தின்னும் குதிரையை வரைக்கும் சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த குழந்தையோட உச்சரிப்பு என்னைக்குமே மாறவே மாறாது. 1. 2வது அந்த மெமரி ஸ்கில்ஸ் அப்படின்னு ஞாபக திறனுக்கு என்னமோ கிளாஸ் போறோம் இல்லையா, அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்ன அப்படிங்கிற ஞாபகம் அந்த குழந்தைக்கு ஞாபக திறமை வளர்த்துக்கிறதுக்கு இது 1. 3வது விடாமுயற்சி. எனக்கு ஒரு விஷயம் தெரியல, எப்படியாவது நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆவேன், அது எத்தனை பேர் போய் கேட்கணும்னாலும் நான் போவேன் அப்படிங்கிற அந்த விடாமுயற்சி. 4வது எனக்கு ஒரு விஷயம் தெரியலையா, நான் எப்படி உங்ககிட்ட போய் கேட்டேன், ஐயா இது கூடவா தெரியலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? தயங்கவே வேண்டாம். தெரியாத விஷயத்த யார்கிட்ட வேணா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது 4 விஷயம். இதுக்கு மேல இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த கதையை எனக்கு சொன்னது எங்க அம்மா, எங்க அம்மாவுக்கு சொன்னது அவங்க பாட்டி. அவங்க 2 பேருமே இப்ப உயிரோட இல்லை. இந்த கதைக்கான வயசு குறைஞ்சபட்சம் 150-200 வருஷம். அந்த காலத்துல இந்த கிளாஸஸ் எல்லாம் இல்லாத அந்த காலத்துல இருந்து வந்த ஒரு கதையில இவ்வளவு விஷயம் இருக்குன்னா நம்ம கிட்ட எவ்வளவு கதைகள் இருக்கு.